வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரசார சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் பாட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சாம்பார் சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் 3 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். 3 தக்காளி பழம், அதுவும் மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் போது பெருங்காயம். இது வந்து வீட்டில் அரைச்சி சாம்பார் பொடியும் கடையில் வாங்கின சாம்பார் பொடியும் கலந்து வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன். நான் 5 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம். இப்போ வந்து 1.5 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் காஞ்சதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு தட்டி வச்சுருக்க பூண்டை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கட் பண்ண வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். இது வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் ரொம்ப ஜூஸியாக வரணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு கலந்து விட்டால் போதும். இப்போ கழுவி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் போது பெருங்காயத்தூள், அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். இதுக்கு வந்து 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் பருப்பு, மொத்தம் 2. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு வந்து நான் 5லேருந்து 6 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு இதை இப்போ க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். 3 விசில் வரட்டும். பாருங்கள், இப்போ ப்ரெஷர் அடங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், நல்லா சாதம் வெந்து வந்திருக்கு. அரிசி பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது வந்து சூட்டோட நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நம்ம இந்த ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சாதம் வந்து ஜூஸியாக நல்லா கொல கொலன்னு கிடைக்கும். சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. காஞ்சோன்னே கடுகு, சீரகம், கொஞ்சம் போது வெந்தயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. பொரிஞ்சோன்னே 2 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் போது பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து குட்டி லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தான் சாதம் வந்து நல்லா குழ குழன்னு ஜூஸியாக இருக்கும் சாப்பிட. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சுருக்க ரைஸை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். சாதத்தை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்ல சூப்பரான நல்ல வாசனையான ஹோட்டல் ஸ்டைலில் பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து பேச்சுலர் பசங்கள்லேருந்து டக்குன்னு நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கும்போது வீட்டில் காய்கறி எதுவும் இல்லாத டைமில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்க வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெய்யெல்லாம் சேர்த்துருங்கனால நல்ல மணமாக இருக்கும். இந்த ரைஸ் வந்து சாப்பிட எம்மியாக இருக்குது. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Support our channel. Thank you, friends.